கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். புதிய வாழ்வு கிடைத்ததே அது கிறிஸ்துவின் சத்தியத்திலே, கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே வெற்றி பெறுகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இது மிக 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 முக்கியம். கிறிஸ்துவுக்குள் வைக்கும் விசுவாசத்தினாலே பரலோகத்தின் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். பழைய வாழ்க்கையில இயேசுவை அறிவதற்கு முதல் இருந்த பாவ வாழ்க்கை, சாத்தானுடைய அடிமத்தனத்திலே வாழ்ந்தோம். இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு பெற்றதினாலே மகிழ்ந்து இருக்க வேண்டாமா? சந்தோஷமாய் இருக்க வேண்டாமா? பாருங்கள், இந்த வார்த்தை 61ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 7வது வசனம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். பொது வாழ்வுக்குள்ளே பல மடங்கு ஆசீர்வாதம் வருகிறது. இந்த வார்த்தையை தியானியுங்கள், வேதத்தில் உறுதியாயிருங்கள். அவைகளை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள ரெவலேஷன் கொடுக்கிறார். வெளிப்பாடு வந்தவுடனே உங்களுக்கு தெரியும், நான் இரட்டத்தனையாக, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும்? பிசாசின் அடிமைத்தனத்திலே கிடந்த பொழுது இயேசு பூமிக்கு வருவதற்கு முதல் பிசாசினால் சோதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கிடந்தோம். ஆனால் கிறிஸ்து வந்து எங்களை இப்பொழுது விடுதலை செய்திருக்கிறார். அந்த விடுதலையின் சந்தோஷம்தான் எல்லா நன்மைகளையும் கொண்டு வருகிறது. எனவே இந்த நாளிலே உங்களுடைய புதிய வாழ்வு கிறிஸ்துவுக்குள்ளே அற்புதமான சந்தோஷத்தை உங்கள் இருதயத்தில் வைக்கிறது. God bless you. Praise Garden Ministries, Norton Bridge, Sri Lanka.